ஆக்டர் அர்ஜுன் அவர்களோட பொண்ணு ரிசப்ஷனில் அஜித்குமார் சார் டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தம்பிராமையா அவர்களோட பையன் உமாபதி அவர்களுக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் சமீபத்தில் ஜூன் 10 மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேட்ச் ரொம்பவே கோலாகலமாக நடந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜூன் 14 நேற்று இரவு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ரிசப்ஷனில் ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அரசியல் பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் முக்கியமான நபர்களையும் கூப்பிட்டிருந்தாரு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா அஜித்குமார் அவர்களை சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து மங்காத்தா அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அப்பையிலிருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட விடாமுயற்சி படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அண்ட் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அஜித்குமார் சார் டைரக்டாக குட் பேட் அக்லிக்கு போயிட்டாரு. அங்கே ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதனால அஜித்குமார் சாரால் வர முடியல அப்படிங்கிறத அவர் ஆரம்பத்திலே தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவரோட சார்பாக அவரோட மனைவி ஷாலினி மற்றும் அவரோட பொண்ணு ரெண்டு பேருமே கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அண்ட் நேற்றைய ரிசப்ஷனில் அஜித்குமார் சாரோட மனைவி மற்றும் மகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் அஜித்குமார் சார் கொடுத்த கிஃப்டையும் கொடுத்துருக்காங்க. அது டைமண்ட் நெக்லஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அஜித்குமார் சார் அர்ஜுன் அவர்களோட பொண்ணுக்கு டைமண்ட் நெக்லஸ் தான் பரிசா வழங்கியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு நெக்லஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானதெல்லாம் கிடையாது. ரொம்பவே மிக விலை உயர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்களுக்காகவே ரொம்ப சிரமப்பட்டு ரேர் ஆன்டிக் பீஸ் அப்படிங்க போலையா அந்த மாதிரியான கலெக்ஷனில் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது தெரியும். தான் நண்பனோட பொண்ணுக்காக இப்படி ஒரு கிஃப்ட்டை கூட கொடுக்கலனா எப்படி அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அஜித்குமார் சார் அசத்தியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிசப்ஷனில் இன்னும் ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ ஒன் பை ஒன்னா சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கு. இதே போல அர்ஜுன் அவர்கள் அவரோட பொண்ணுக்காக ஷேர் பண்ணியிருந்த ஒரு போஸ்டருமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவங்க பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் அவரோட பொண்ணை மொத்தம் கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு நாளை வார்த்தைகளால் என்னால் விவரிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். ஒரு தந்தையாக எனக்கு இது மிகப்பெரிய நாளும் கூட. உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. உன் காதல் எப்படி இப்போ கை கூடி சந்தோஷமாக இருக்கியோ இதே மாதிரி உன் காலம் முழுக்க நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உன்னை நினச்சி ஒரு தந்தையாக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கண்கலங்கி அந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அதில் ஐஸ்வர்யா அவர்களை பற்றி ஏராளமான குட்டி குட்டி விஷயங்களை கூட நோட்டீஸ் பண்ணி அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.